Exercise 2.3 ல second sum பார்க்கலாம். If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17 கொடுத்திருக்காங்க. இப்போ congruent அப்படினா என்ன நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒருங்கிசைவு இல்லையா? இப்போ இந்த x வந்து 13 ஓட ஒருங்கிசைவா இருக்கு, modulo வந்து 17 கொடுத்திருக்காங்க. இப்போ x ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதுக்கு அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 7x minus 3 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதுல congruent என்னன்னு கொடுக்கல, எதோட இது ஒருங்கிசைவா இருக்குன்னு சொல்லி கொடுக்கல. சோ அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. congruent to which number அப்படினு கேட்டிருக்காங்க. இதுக்கும் modulo 17. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது இதுல x ஃபைண்ட் அவுட் பண்ணனும். congruent which number இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இப்போ நீங்க கீழ இங்க போற உங்களுக்கு புரியும். x congruent 13 mod 17. செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 7x minus 3 congruent y. ஏனா இந்த which number கொடுத்திருக்கனால இது என்ன நமக்கு தெரியாது, அதனால நம்ம இத y ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கும் என்ன கொடுத்திருக்காங்க, mod வந்து 17 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல x congruent 13 mod 17. இப்போ இதுல x நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். x இந்த 13 இந்த கான்குரண்ட்க்கு முன்னாடி கொண்டு வந்துறலாம். அப்ப கொண்டு வந்தோம்னா 13 வந்து +13 -13 ஆகும். அப்ப x - 13 கான்குரண்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு 0 ஆயிடும். 13 இந்த பக்கம் வந்துச்சுனா ரிமைண்டர் 0 ஆயிடும். அப்ப இங்க 0 போட்டுக்கலாம். mod 17. இப்போ நம்ம இந்த x ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? இந்த x ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த x ல நம்ம என்ன வேல்யூ போடும்போது 17 ல டிவைட் ஆகும்னு பார்க்கணும். 17 கொடுத்திருக்கனால ரொம்ப ஈஸியா நம்ம போடலாம். ஏன் கேட்டா 17 அந்த நம்பர்ல மட்டும் தான் டிவைட் ஆகும், வேற எந்த நம்பர்லயும் டிவைட் ஆகாது. அப்ப இந்த இடத்துல என்ன போடலாம், 30 போடலாம். 30 ல இருந்து தான் 13 மைனஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா இங்க 17 வரும். 17 னால டிவைட் ஆகும். இந்த x ல நம்ம 30 எடுத்துக்கலாம். 30 - 13 கான்குரண்ட் 0 mod 17 எடுத்துக்கலாம். ஏனா இந்த x ல நம்ம 13 எடுத்துட்டா தான் 30 ல இருந்து 13 லெஸ் பண்ணும்போது நமக்கு 17 கிடைக்கும். 17 வந்து 17 ல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். therefore x is equal. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 7x - 3 is congruent to which number modulo 17 கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இந்த which number அப்படிங்கறத நம்ம y ன்னு எடுத்துக்கோம். இந்த y நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ஒன்ன நம்ம எப்படி எடுத்துக்கோம், 7x - 3 congruent y mod 17 அப்படி எடுத்துக்கோம் இல்லையா? இப்போ இதில் நம்ம y ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ x நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ 7x ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ என்ன, 30 இல்லையா? அப்போ 30 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். -3 கான்குரண்ட் y mod 17. இப்போ 7 × 30 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 210 வரும். -3 கான்குரண்ட் y mod 17. அடுத்தது இந்த 210 இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 207 வரும். கான்குரண்ட் y mod 17. இப்போ இதில் நம்ம y ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 207 17 னால டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ரிமைண்டர் தான் y. 207 17 னால டிவைட் பண்ணோம்னா 117 17 வரும். லெஸ் பண்ணோம்னா 3 வரும். 7 கீழே டவுன் பண்ணிக்கலாம். அப்போ 37 ஆயிடும். 217 34 ஆயிடும். இது லெஸ் பண்ணோம்னா 3 வரும். இந்த 3 தான் ரிமைண்டர். இப்போ இந்த y இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ரிமைண்டர் நம்ம எழுதிக்கணும். அப்போ 207 கான்குரண்ட் 3 mod 17. therefore y is equal to 3. இப்போ நம்ம y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ சம்ல கேட்ட congruent to which number ன்னு கேட்டிருக்காங்க. சோ அது y ன்னு எடுத்து 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளவுதான் இந்த